நேற்று என்னுடைய வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பந்தமாக சிபிசிஐடி போலீஸார் 5 பேரை கைது செய்தனர். அந்த 5 பேரையும் நேற்று இரவே நீதித்துறை நடுவர் அவர்கள் விடுதலை செய்தார். இந்த விசாரணை சரிவர நடக்குமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. இதன் காரணமாக இன்று சிபிசிஐடி உயரதிகாரிகளை சந்திக்கலாம் என்று நான் முயற்சி செய்தபோது சிபிசிஐடி டிஎஸ்பி திரு சசிதரன் அவர்களை சந்தித்தேன். இப்போது காவல்துறை இதில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த எஃப்ஐஆரின் நகல் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த எஃப்ஐஆரை பார்த்தீர்கள் என்றால் அனைத்துமே ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் வீட்டில் நடந்த சம்பவம் என்பது ஒரு கலவரம் மற்றும் என் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுள்ளன. இந்த 3 செக்ஷனையும் சிபிசிஐடி போட்டிருந்தாங்கனாலேயே நீதித்துறை நடுவர் அவர்கள் ஜாமீனில் இவர்களை விடுதலை செய்திருக்க மாட்டார். ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் உடனடியாக ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்பதற்காகவே பலவீனமான பிரிவுகளில் சிபிசிஐடி இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் நேரடியாக அந்த டிஎஸ்பி அவர்களிடம் கேட்டேன், எப்படி சார் நீங்கள் இந்த செக்ஷனுக்கு போட்டிருக்கீங்க என்று கேட்கும்போது, அந்த போராட்டம் நடத்தியவர்கள் காவல்துறையின் அனுமதி பெற்று போராட்டம் நடத்தியதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று கூறுகிறார். ஒருவருடைய வீட்டில் போய் நேற்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன், கீழ்ப்பாக்கம் காவல் நிலைய அதிகாரிகளின் உதவியோடு தான் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தேன். இப்போது இந்த விவரம் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி கொண்டு வந்து தான் இந்த போராட்டம் நடைபெற்றதாக எனக்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒருத்தரோட வீட்டில் போய் போராட்டம் நடத்துறதுக்கு, அதுவும் கையில் மழை குவியலோடு போய் ஒருத்தரை போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை எப்படி அனுமதிக்கும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். இப்போ இந்த சிபிசிஐடி வீட்டு கதவை உடைச்சிருக்காங்க, கலவரம் பண்ணியிருக்காங்க, சொத்துக்களை எல்லாம் உடைத்திருக்கிறார்கள். இந்த செக்ஷன்ஸை போட்டிருந்தாலே நீதிமன்றம் ஜாமீனில் இவர்களை விடுவிக்காது. ஆனால் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளை மட்டுமே பதிவு செய்து இந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் உடனடியாக அவர்களை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவிக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்பதான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. இவர்களை கைது செய்து கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் மட்டும்தான் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார், இந்த தாக்குதலுக்கு தூண்டிவிட்டது யார், செல்வ பெருந்தகை அவர்களின் பங்கு இந்த தாக்குதலில் என்ன என்பதெல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாதான் இந்த உண்மை வெளியே வரும். ஆனால் கஸ்டடியில் எடுக்கக்கூடாது, இவர்கள் உடனடியாக ஜாமீனில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவசரமாக சென்னை மாநகர காவல்துறை இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றிய போதே எனக்கு சந்தேகம் இருந்தது, இவ்வளவு வேகமாக எதுக்கு சிட்டி போலீஸு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கன்னு. ஆனால் இப்போது ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் எஃப்ஐஆரை போட்டிருக்கும் போதே சிபிசிஐடியும் சேர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. சிபிசிஐடியும் இந்த விசாரணையை நியாயமான முறையில் நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. இந்த எஃப்ஐஆரை வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட 5 ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதையும் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை இது தொடர்பாக அணுகலாம் என்று இருக்கிறேன். இது எல்லாமே பிணையில் வெளிவரக்கூடிய செக்ஷனில் போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் என்பதால் நீதிபதிக்கு வேறு வழியே இல்லை, ஜாமீனில் விட்டு தான் ஆக வேண்டும். என் வீட்டில் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் கூடி கலவரம் செய்திருக்கிறார்கள், சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பிபிடிஎல் ஆக்டு, ரயட்டிங் அண்ட் ஹவுஸ் பிரேக்கிங் செக்ஷனை போட்டிருந்தாலே இவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றே சிபிசிஐடி இந்த செக்ஷன்கள் எல்லாம் சேர்க்காமல் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை சிட்டி போலீஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸு. அவர்கள் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்து நான் பெயிலபிள் செக்ஷன்ஸை சேர்த்து சிபிசிஐடி கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இவர்கள் அந்த லைனில் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெறும் சிஎஸ்ஆரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிபிசிஐடிக்கு அனுப்பிய பிறகு சிபிசிஐடி பெயிலபிளான செக்ஷனை மட்டும் இந்த வழக்கில் சேர்த்திருப்பதன் மூலமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிபிசிஐடியும் செயல்படுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வாணிஸ்ரீ அண்ட் 20 அதர்ஸ் என்று சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இவர் வாணிஸ்ரீ அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அவர்களை ஜாமீனில் விடுவிக்கப் போகிறது, உடனடியாக விடுவிக்கும். வாணிஸ்ரீயை கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாதான் வாணிஸ்ரீ யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதலை மேற்கொண்டார், எத்தனை நாட்களாக இதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டார் என்பது தெரிய வரும். நீங்கள் வாணிஸ்ரீயை சேர்த்தாலும் சரி, செல்வ பெருந்தகையே இதில் நீங்கள் குற்றவாளியாக சேர்த்தாலும் அவர்களை நீதிமன்றம் சிறைக்கு அனுப்பப் போவதில்லை. சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மச்சானை தலைமை கொண்டு ஒரு நாளைய மேலே அவதூறாக பேசுகிறாரு, இதுக்கு எனக்கு சம்மந்தமே
சார், ஒரு 150 ஆண்டு கால காங்கிரஸ் இயக்கம் ஒருவர் யூடியூபில் பேசுவதனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை மாட்டுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான மலினமான கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ இப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக தான் சார்ந்திருக்கும் கட்சியை திரு செல்லப்பிறந்தகை அவர்கள் கேவலப்படுத்துகிறார் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். எந்த கட்சியும் ஒரு யூடியூப்பில் வர இன்டர்வியூவெல்லாம் பார்த்துட்டுலாம் ஒரு தலைவரை மாற்றும் வழக்கம் எந்த கட்சிக்கும் இல்லை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இது இல்லை. சார், ஒரு கட்சியில் உறுப்பினராக இருப்பதால் தான் ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வாணிஸ்ரீ அவர்கள், திருமதி வாணிஸ்ரீ அவர்கள், அவருடைய முகநூல் பக்கத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செல்லப்பிறந்தகை அவருக்கு வீட்டுக்கு வந்த புகைப்படம், அவர் செல்லப்பிறந்தகை அலுவலகத்தில் சந்தித்த புகைப்படம், செல்லப்பிறந்தகையின் ஆசான், செல்லப்பிறந்தகையின் தந்தை என்று எத்தனையோ புகைப்படங்களை அவர் பதிவிட்டிருக்கிறத அவரோட முகநூல் ப்ரொஃபைலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். வாணிஸ்ரீயை கைது செய்ய வேண்டும் என்ற வார்த்தை செல்லப்பிறந்தகை அவர்கள் வாயிலிருந்து இதுவரை ஏன் வரவில்லை? அவர் இந்த விஷயத்தை நான் கண்டிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதில் சம்மந்தப்பட்ட வாணிஸ்ரீயை கைது செய்ய வேண்டும் என்று செல்லப்பிறந்தகை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். அந்த குற்றச்சாட்டுகளை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். காவல்துறை அனுமதியோடு போராட்டத்தினால வழக்கு ரொம்ப எளிமையாக பதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ காவல்துறை தெரிஞ்சே தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 100% காவல்துறையின் உதவியோடும் காவல்துறைக்கு தெரிந்தே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நான் இப்போது சிபிசிஐடி அதிகாரிகளை சந்தித்த போது தான் ஒரு விஷயம் என்ன தெரிய வருகிறது என்றால், அன்லாஃபுல் அசம்பிளின்ற அந்த பிரிவை சேர்க்க முடியாது, ஏனென்றால் இது லாஃபுல் அசம்பிளி என்று சொன்னார்கள். சார், இது எப்படி சார் லாஃபுல் அசம்பிளியாக இருக்க முடியும் என்று கேட்டபோது காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி கொண்டு நாங்கள் அந்த போராட்டம் நடத்தியதாக எங்களுக்கு பூர்வாங்க தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்போ காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போய் போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குறதுனாலே காவல்துறையோட உடந்தையோடு தானே இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொல்ல முடியும். சார், நான் அதை பற்றி கேள்வி கேட்கல. இவர்கள் பலவீனமான செக்ஷனை போடும்போதே சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் இந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தது ஒரே ஒரு விஷயம்தான். சார், என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வைக்கு செல்லத்தான் போகிறது. இந்த வழக்கை சரிவர விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த வழக்கை சரிவர விசாரணை செய்யாத அதிகாரிகளும் நாளை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு வந்தேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.